ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பன்னீர் ரோஸ் வச்சு ஒரு வீட்டிலேயே அழகான சூப்பரான ஹோம்மேட் லிப் பாம் தான் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கு இன்றைக்கி நான் பன்னீர் ரோஸ் பறித்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கப்போ இதை நான் பண்ணலை. ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகவே யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் பூ பூத்தது அப்படிங்கிறதுனால மொத்த பூ ஒரு வாட்டி ரோஸ் வாட்டருக்கு ரெடி பண்ணிவிட்டேன். அது போக மீதி இருந்த பூவை தான் என்ன செஞ்சேன் அப்படின்னா சேர்த்து வச்சுருந்தேன். இது எல்லாமே பறிக்கப்போ ரோஸ் வாட்ரு பன்னீர் ரோஸில் எப்படி சுத்தமான ரோஸ் வாட்டர் தயாரிக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு நான் எல்லா பூவையுமே யூஸ் பண்ணிக்கிட்டேன். அடுத்து மழை நேரங்கிறதுனால 1-2 பூ தான், ரொம்ப பூக்களை, கொஞ்சம் பூ தான் பூத்துருந்துச்சு. அதனால் டெய்லிக்கு இருக்கிற பூவை எல்லாத்தையுமே எடுத்து கொஞ்சமாக பறித்து காய வச்சுருந்தேன். அந்த பூவில் இருந்து தான் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஹோம்மேட் லிப் பாம் தயாரிக்க போகிறோம். அதுக்கு நான் இன்றைக்கி என்ன எடுத்திருக்கேன்னா, பன்னீர் ரோஸு நல்லா காய வச்சு எடுத்திருக்கேன். ஏன்னா டெய்லி ஒன்று கிடைக்கிறதுனால நான் மொத்தமாக ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சிங்கன்னா இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா நல்லா காய வச்சு எடுத்திருக்கேன். இதுலேயும் இன்னும் கொஞ்சம் ஹேர் ஆயிலுக்கு தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். அது போக மீதி இருக்கிறதான் இன்றைக்கி என்ன செய்யலாம் அப்படின்னா, கொஞ்சம் பூவை எடுத்து நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா லிப் பாம் தயாரிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் எடுத்துருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். நான் மொத்த பூவுமே ட்ரை பண்ணிட்டேன் ஹேர் ஆயில் ரெடி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. இதில் பாதி என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா அதாவது லிப் பாம், ஹோம்மேட் லிப் பாம் தயாரிக்கிறதுக்காக எடுத்து வச்சுக்கேன். உங்களுக்கு ஃப்ரெஷ் பூ கிடச்சிருந்துச்சின்னா ரொம்ப நல்லது. உங்களுக்கு நல்ல டார்க் கலர் கிடைக்கும். காஞ்ச பூங்கிறதுனால உங்களுக்கு அந்தளவுக்கு கலர் கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும். வாங்க இன்றைக்கி நம்ம எந்த மாதிரி பூக்களை எல்லாத்தையும் அரைச்சி எடுத்தாச்சு. எனக்கு எப்படி கலர் வந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நான் நல்ல காஞ்ச பூ எடுத்திருக்கேன் அப்படிங்கிறதுனால எனக்கு இந்த கலர் கிடச்சிருக்கு. அண்ட் நான் இதுக்கப்புறமா என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, இது தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்க எடுக்க போகிறேன். உங்களுக்கு ரோஸ் வாட்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ரோஸை இந்த மாதிரி வடிகட்டி அரைச்சி எடுக்கிறதுக்கு பதிலாக ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ரெட் கலர் ரோஸ், எந்த வகையான ரோஸாக இருந்தாலும் உங்களுக்கு என்ன கலரில் வேணுமோ அந்த கலர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு ஜஸ்ட் அந்த ரோஸோட ஃப்ளேவர் வேணுங்கிறதுக்காக தான் இப்போ இதை பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு ரோஸோட ஃப்ளேவர், ஒரிஜினல் ஃப்ளேவர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை தாராளமாக ரோஸ் வாட்டர் அப்படி இல்லைனா ரோஸ் எசன்ஸ் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாச்சு. இப்போ எனக்கு இந்த ரோஸில் இருக்கிற எசன்ஸ் எடுத்துட்டேன்னா இதை என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா திரும்பவும் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா அடுப்பில் வச்சு சூடு பண்ண போகிறேன். எனக்கு இந்த ரோஸில் இருக்க எசன்ஸ் அந்த ஸ்மெல்லுக்காக மட்டும்தான் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா இந்த ட்ரை ரோஸை சேர்த்துருக்கேன். இது வேஸ்லின் ஒரு டப்பா எடுத்திருக்கேன். இப்போ வேஸ்லின் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் சேர்க்க போகிறேன். பாருங்கள், வேஸ்லின் நல்லா பியூர் வேஸ்லினாக எடுத்துக்கோங்க. ஒயிட் கலர் வேஸ்லின் எடுத்துக்கோங்க. இந்த லோஷன் மாதிரி எதுவுமே எடுக்காதீங்க. ஏன்னா நான் லிப்ஸுக்கு நம்ம யூஸ் பண்ணுதோம் அப்படிங்கிறதுனால வேஸ்லின் நம்ம யூஸ் பண்ணுவோம். சிலர் சன்ஸ்க்ரீன் லோஷன் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஒன்லி லிப் பாமுக்கு ஒயிட் கலர் வேஸ்லின். உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கிடைச்சாலும் நோ ப்ராப்ளம், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் என்ன சேர்ப்பேன் அப்படின்னா இது ஒயிட் கலர் வேஸ்லின் மட்டும் தான் சேர்த்துருக்கேன். அந்த ரோஸ் ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்ததுக்கான காரணம் ஜஸ்ட் ஃபார் ஃப்ளேவர், அதாவது அந்த ஃப்ளேவர் வரணுங்கிறதுக்காக மட்டும்தான் நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா அந்த ரோஸ் சேர்த்துருக்கேன். கலர் வர்றதுக்கு நீங்கள் கலர் எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ரோஸ் வாட்டரில் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, நான் நல்லா காய வச்சு எடுத்ததுனால என்னோடய ரோஸ் இந்த லைட் டார்க் கலரில் இருக்குது. இப்போ வேஸ்லின் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகணும். அதுக்கப்புறமா கோகோனட் ஆயில் ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் நல்ல பியூர் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணணும். ஏன்னா நம்மளுடைய லிப்ஸ்க்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால இது உண்மையிலே நல்ல கோகோனட் ஆயிலாக இருக்கணும். இப்போ இந்த கோகோனட் ஆயில் நல்லா பியூராக இருந்ததுக்கப்புறமா என்ன செய்யலாம் அப்படின்னா அதில் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா இந்த வேஸ்லின் யூஸ் பண்ணதுக்கு அடுத்து இந்த கோகோனட் ஆயிலையும் அது கூட யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கோகோனட் ஆயில் 3-4 டேபிள் ஸ்பூன் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். நான் கலருக்காக என்கிட்ட இது ஒரு ஓல்டு லிப்ஸ்டிக் இருந்துச்சு. அது எல்லாமே ஃபுல்லாக காலியாகிடுச்சு. பாருங்கள், இதில் எதுவுமே இல்லை, அந்த எண்டில் தான் இருக்குது. அதை உடைக்கவும் முடியாது. அதனால் என்ன செய்யப்படுறேன் அப்படின்னா இதை தூர போடலை. சரி, லிப் பாம் தயாரிக்கிறதுக்கு எனக்கு இன்றைக்கி கலர் ஃப்ளேவருக்கு இந்த ஓல்டில் இருக்கிற அந்த ஒரே ஒரு சின்ன ட்ராப் இருக்குது. அதை நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா கலருக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வச்சுருக்கேன். இப்போ இதில் இருந்து ரிமூவ் பண்ண முடியலை. சரி, பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். அது வரவே இல்லை. ஃபுல்லாக காலியாகிடுச்சுங்கிறதுனால அதை வெளியிலே வரமாட்டேன்ட்டு சரி அப்படி சொல்லிட்டு அப்படியே வச்சு நம்ம என்ன செஞ்சிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு தான் இருக்குது. இதுக்கு மேலே அதில் என்ன செய்யலை அப்படின்னா இல்லை. ஸோ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா கலர் வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன செஞ்சுருக்கேன், இந்த லிப்ஸ்டிக்கை எடுத்து என்ன செஞ்சிட்டேன் அப்படின்னா அந்த வேஸ்லினும் கோகோனட் ஆயிலும் யூஸ் பண்ணல லைட்டாக டிப் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு கரைஞ்சால் போதும். கலர் மட்டும் சேஞ்ச் ஆகணும். இந்த மாதிரி நல்ல கலர் சேஞ்ச் ஆகிடும். எனக்கு இப்போ ரெட் கலர் லிப் பாம் கிடைக்க போகுது.
உங்களுக்கு என்ன கலர் இந்த மாதிரி உங்களோட வேஸ்ட் லிப்ஸ்டிக் இருந்தாலும் கலர் வேணும்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இன்றைக்கி வந்து லைட் ரெட் கலரில் இந்த லைட் ரெட் கலர் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா ரோஸும் சேர்த்துருக்கோம். நம்ம பியூர் ரோஸ் பன்னீர் ரோஸ் சேர்த்துருக்கோம். அதனால் இந்த கலர் எப்படி வருதுங்கிறத செக் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா மெல்ட் ஆகணும். அந்த கோகோனட் ஆயிலும் வேஸ்லினும் நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். கிண்டிகிட்டே இருக்கணும். ரொம்ப நேரம் என்ன செஞ்சிடக்கூடாது அப்படின்னா அந்த ஆயில் எல்லாம் உருகக்கூடிய அளவுக்கு ரொம்ப ட்ரை பண்ணிடக்கூடாது. வாட்டர் தண்ணி வந்து வற்றலைனாலும் பரவாயில்ல, லாஸ்ட்டில் என்ன செஞ்சிடும் அப்படின்னா ஸ்டோர் ஆயிரும். பாருங்கள், இந்த மாதிரி நல்ல பபிள்ஸ்லாம் வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ போதும், ரொம்ப கொதிக்கணும்லாம் அவசியம் இல்லை. இப்போ இதெல்லாம் பாருங்கள், அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். நம்ம வந்து கொஞ்ச நேரம் கழித்து வந்து பார்த்திங்க அப்படின்னா தண்ணி தனியாகவும் இந்த வேஸ்லின் கோகோனட் ஆயில் எல்லாமே செப்பரேட்டாக இருக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. நல்லா கூல் ஆகணும். நல்லா கூல் ஆனதுக்கப்புறமா தான் நம்ம எதுலனாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா கூல் ஆகணும். இது நல்லா கூல் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா அந்த வேஸ்லினும் கோகோனட் ஆயிலும் செஞ்சது வந்து மேலே அப்படியே படிஞ்சிரும். மீதி இருக்கிற எக்ஸ்ட்ரா வாட்டர், அதாவது நம்ம வந்து ரோஸ் வாட்டர் வந்து ரெடி பண்ணியிருந்தோம்ல, இந்த மாதிரி இதெல்லாம் மேலே படிஞ்சிச்சு பாருங்கள். இந்த பாலை ஆடை படிஞ்ச மாதிரி இந்த வேஸ்லின் எல்லாமே மேலேயும் படிஞ்சிரும். கலர்ஸும் நமக்கு கிடச்சிச்சு. இப்போ மீதி இருக்கிறத நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஃபில்டர் பண்ணிக்கலாம். அந்த தண்ணியை தூர ஊற்றிட்டு இந்த வேஸ்லின் மட்டும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதில் இருக்க தண்ணி எல்லாமே இனிமேல் நமக்கு யூஸ் இல்லை. நான் வந்து ஜஸ்ட் ஃபார் ஃப்ளேவருக்காக அந்த ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணியிருந்தேன். இப்போ பாருங்கள், நமக்கு எந்த அளவுக்கு நமக்கு வந்து ஹோம்மேடு லிப் பாம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறமா இது உங்களுக்கு எந்த டப்பாவில் வேணுமோ நீங்கள் அதில் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதுலேயும் இன்னும் கொஞ்சம் தண்ணி இருந்துச்சுனாலும் அதுவே தன்னாலே வடிஞ்சிடும் கீழே. பாருங்கள், இந்த மாதிரி அது நல்லா மெல்ட் ஆகியிருக்கு. சூப்பராக வந்திருக்கு. இனிமேல் இதை நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ண போகிறேன்னா நான் வச்சுருந்த அந்த எம்டி லிப்ஸ்டிக்லேயும் ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இதில் இருக்க தண்ணியை நீங்கள் எடுத்துக்கோங்க தூர. இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக வீட்டிலேயே நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா லிப் பாம் ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், இது ஃபுல்லாகவே எம்டியான லிப்ஸ்டிக் தான். அதில் லாஸ்ட்டில் உள்ளது நம்ம கலருக்காக லைட்டாக சேர்த்துருக்கோம். உங்களுக்கு இதில் என்ன கலர் வேணுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த கலர் தான் கிடையாது, ஆரஞ்சு கலர், என்னென்ன கலரில் நீங்கள் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறீங்களோ அந்தந்த கலரில் லைட்டாக இந்த மாதிரி எடுத்து விட்டு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கலர் லிப்ஸ்டிக் கிடச்சிடும். அதாவது கலர் லிப் பாம் கிடச்சிடும். இந்த மாதிரி நம்ம லிப் பாம் வீட்டிலே செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வெளியில் காசு கொடுத்து வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு வேஸ்லினும் கோகோனட் ஆயிலும் இருந்தால் போதும். கலர்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து எந்த கலர்னாலும் ஆட் பண்ணிக்கலாம், உங்கள் விருப்பம்தான். அப்படி இல்லைன்னா ஒயிட் கலர் லிப் பாம்னாலும் நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த லிப்ஸ்டிக் எல்லாமே உடஞ்சிச்சு. ஸோ உள்ளே வரைக்கும் போகுதான்னு செக் பண்ணி பார்த்தேன். இப்போ இதை எல்லாத்தையுமே உள்ளே நல்லா இந்த மாதிரி கவர் பண்ணி விட்டுட்டு இதை என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா ஒரு 2 மணி நேரம் கூல் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுவே நல்லா செட் ஆகிடும். பார்க்கலாம் கொஞ்சம் நேரம் கழித்து எப்படி செட் ஆகிருக்குன்னு. இப்போ பாருங்கள், அதை ரோல் பண்ணி பார்க்கப்போ நமக்கு வந்து நல்லா செட் ஆகாத மாதிரி தான் இருக்குது. அதனால் நான் திரும்பவும் என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா அதை அப்படியே திரும்ப அதே பிளேஸ்க்கு செட் பண்ணியாச்சு. இப்போ இந்த லிப் பாம், அதாவது பழைய லிப்ஸ்டிக்கை தூர போடாமல் அதே லிப்ஸ்டிக்கில் நான் லிப் பாம் ஃபில் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா மீதி வந்து இந்த வேஸ்லின் டப்பாலே மீதி எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணிவிடுவோம். ஏன்னா அதிலேருந்து தான் வேஸ்லின் நம்ம எடுத்தோம் அப்படிங்கிறதுனால அது உள்ளே நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஸ்டோர் பண்ணிக்கிடுவோம் அப்படின்னு உள்ளே வச்சுட்டேன்னா வேஸ்லின் டப்பாலே நான் என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா மீதி இருக்கிற எல்லா லிப் பாமையும் உள்ளே அப்படியே ஸ்டோர் பண்ணியாச்சு. இதையும் நல்லா கூல் ஆகணும். எப்படியும் ஒரு 3 மணி நேரம் ஆகும். இது இப்போ ரெடி பண்ணியே பாருங்கள், ஒரு சீக்கிரத்தில் மெல்ட் ஆகாமல் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இன்னும் 1லேருந்து 2 மணி நேரம் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக ரெடி ஆகிடும். பார்க்கலாம் இதுக்கப்புறம் எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு. அது இல்லைன்னா நீங்கள் ஃப்ரீசர்லனாலும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு 8 மணி நேரம் போட்டுட்டிங்க அப்படின்னா அது உங்களுக்கு வந்து ரொம்ப மெல்ட் ஆகாமல் சூப்பராக உங்களுக்கு கிடச்சிரும். ஹோம்மேடு லிப் பாம், அதுவும் ரோஸ் எசன்ஸ் வச்சு நம்ம என்ன செஞ்சாச்சு அப்படின்னா ரெடி பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க. இதுக்கப்புறமா கொஞ்சம் அதில் இருக்கிற எல்லாத்தையுமே நான் என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையுமே எடுத்து அது உள்ளே ஃபில் பண்ணியாச்சு. ஃபில் பண்ணிவிட்டு நல்லா அந்த தண்ணி எல்லாமே பிரிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி நீங்களும் லிப் பாம் செஞ்சு கொடுங்க. உங்கள் கிட்ஸுக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா இந்த பனிக்காலத்தில் நமக்கு வந்து லிப்ஸ் எல்லாமே ரொம்ப ட்ரை ஆகிடும். அதனால் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த லிப் பாம் யூஸ் பண்ணிக்கலாம். வாய் புண்ணு இருக்கிறவங்களும் இந்த மாதிரி என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா வாயில் வெடிப்பு இந்த மாதிரி இருக்கிற பிரச்சனை இருக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். கால் வெடிப்புக்கும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இதை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஆயிலியாக வச்சுக்கணும் நம்ம ஸ்கின்னை. இப்போ இது முடிஞ்சிச்சு பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஃபில் பண்ணி எடுத்தாச்சு.
இனி இப்போ என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரம் நல்லா மூடி வச்சிடலாம். இந்த அளவுக்கு நல்லா செட் ஆகணும். செட் ஆனதுக்கப்புறம் தான் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த பாக்ஸ் கிடைக்கலனா உங்களுக்கு எந்த பாக்ஸில் லிப் பாம் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நான் வேஸ்லின் பாக்ஸையே யூஸ் பண்ணிக்கிட்டேன். பாருங்கள், இப்போ இதை மூடிடலாம். ஓரளவு செட் ஆகிருக்கு. இப்போ மூடி க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் அப்படி இல்லைன்னா ஒரு 4 மணி நேரம் அப்படியே வச்சுக்கோங்க. நான் வந்து இது கலர் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறதுக்காக செக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சரி எடுத்து செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி செக் பண்ணேன். ரொம்ப சூப்பரான கலரில் தான் இருந்துச்சு. லைட்டாக தான் நான் சேர்த்துருந்தேன் அந்த ரெட் கலர். பாருங்கள், நல்ல உங்களுக்கு சூப்பராக இந்த அளவுக்கு உங்களுக்கு லிப் பாம் வந்து கலர்ஃபுல்லாக கிடச்சிருக்கு. லைட் பிங்க் ஷேடில் இது வந்திருக்கு. லைட் ரெட்டு சேர்த்துருக்கோம், பிங்க் கலர் சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறதுனால. இப்போ பாருங்கள், இது வந்து நல்லா ஃப்ரீசரில் வச்சு ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. எந்த அளவுக்கு அழகாக சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். இதுதான் ஹோம்மேட் லிப் பாம். அடுத்து அந்த வேஸ்லின் பாக்ஸ்லேயும் என்ன இருந்துச்சு அப்படின்னா அதுவும் சூப்பராக ரெடியாக இருந்துச்சு. நல்லா ஃப்ரீஸ் ஆகிருந்துச்சு. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஹோம்மேட் லிப் பாம் வந்து நம்ம வீட்டிலேயே செஞ்சிடலாம். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மாதிரி லிப் பாம் ரெடி பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி வந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத நீங்களும் உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள்.